இல்லாமல் நான் வருவதில்லை. காரணமில்லாமல் நான் வருவதில்லை. காரணமில்லாமல் நான் வருவதில்லை. காரணமில்லாமல் நான் வருவதில்லை. எந்த ஊருக்கும் அவசியம் இல்லாமல் நான் வருவதே இல்லை. எந்த ஊருக்கும் அவசியம் இல்லாமல் நாரதே வருவதில்லை. நாரதன் பொது தொண்டல் அவளை தீர கழகம் செய்யும் தொழிலை கொண்டு உலகாலும் நாரதன் பொது தொண்டல் நாடின மீதொரு நீதியை பரப்பிடும் நாரதன் பொது தொண்டல் பொது தொண்டல் பொது தொண்டல். அகந்தையால் பலர் அழிவதெல்லாம் அவரவர் செய்த ஊழ்வினையாகும். அகந்தையால் பிறர் அழிவதெல்லாம் நாராயணா நமோ நாராயணா. அகந்தையால் பலர் அழிவதெல்லாம் அவரவர் செய்த ஊழ்வினையாகும். சுகதுக்கம் என்னும் பாதையை கடந்து தொண்டு செய்பவர் ஞானிகளாகும். சுகதுக்கம் என்னும் பாதையை கடந்து தொண்டு செய்பவர் ஞானிகளாகும். இங்கு வர சோகம் யாவையும் வெறுத்து 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 இங்கு வர சுகமையாவையும் வெறுத்து 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 இசையால் கேள்வி நாதம் முறந்தவராமலை விளைக்கிறவோ இசையால் கேள்வி நாதம் முறந்தவராமலை விளைக்கிறது. எங்கும் பணமொங்கும் இசத்தங்கும் விலகிட எங்கு மனம் பொங்கும் எந்த நாட்சி என்ற முந்தனுக்கு நாரதன் பொது தொண்டல் ஆடின மீதொரு நீதியை பரப்பிடும் நாரதன் பொது தொண்டல் பொது தொண்டல் பொது தொண்டல். நாராயணா நாமோ நாராயணா ஓமோ நாராயணா. இங்கு நாரதர் நடிக்கும் சொல்லுங்கண்ணே. இங்கு ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு சிவரஞ்சனே ஆறுமுகம் எல்லா பக்கமும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வித்தியாசமாக இருக்கணுன்றக்காக சிவரஞ்சனியோட அண்ணன் மணிஷ் அவர்களை இதே மேடையில் சந்திக்க வச்சு மணிஷ் பேரை உயர்த்திய மேடை இந்த மேடை தான். அன்று சிறப்பாக நடித்து மணிஷ்னா ஒரு தன்னுடைய கை ஓங்கும் அப்படின்ற அளவுக்கு நல்லா பாடி நல்ல கதை பாடி சிவரஞ்சனை உழுப்பிய அளவுக்கு பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு அதே வீரியம் இன்று இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஆமாம் அதான் இன்னைக்கு ஆசிரியர் ஆகிட்டாரு. பல பொறுமைகள்லாம் இருந்திருக்கும். அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆசிரியர் இருந்தனால பொறுமை இருக்கும். ஆனால் நம்ம வந்து அன்னைக்கு இருந்த வீரியம் இன்னைக்கு இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதனால் அவர்களுக்கு நம்ம எங்களுடைய விழா கமிட்டியின் சார்பாக அந்த மலர் மாலையும் பொன்னாடையும் அளிக்கிறேன். துண்டை போட்டு கலக எடுத்துடுறீங்க.
துணி கொடுத்தால் பிணினுங்கும் என்பார்கள். பொன்னாடை போர்த்தி புகழாரம் சுற்றிய இந்த மாபெரும் கிராமத்தார்களுக்கு நன்றி, நடிகழ்ந்த வணக்கம், நல்வாழ்த்துக்கள். அன்பு மரியாதைக்குரிய ஐயா அவர்கள், ஏப்பா கொஞ்சம் இணைய கவனிங்க. செல்வமணி முந்தி மாதிரி இல்லைன்னு சொல்லவா? ஆமாம். அப்போ இருங்க மேடையில் என்னை ரொம்ப சிறப்பாக பேசி பொன்னாடை பொருத்தி பொன்மாலை அணிவிச்சிங்க. முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக அன்னைக்கு சிவரஞ்சனி கூட செல்வமணியை போட்டு பார்த்தோம். இன்றைக்கு அதே வீரியத்தோட ஒரு தொழில் செய்கிறாரா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அமைக்கிறது ஒன்று, நாங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு அமைச்சிக்கிட்டு வர்றது ஒன்று. ஆனால் அந்த கூத்தாடியா தெய்வம் முடித்தாண்டா உனக்கு அப்படின்னு அமைச்சு கொடுக்குறதுன்னு ஒன்று. என் தாய் அந்த கூத்தாடி அம்மனின் அருளாலும் அந்த சாலக்கரை முத்தியா சுவாமியின் அருளாசியுடனும் வெற்றி எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஏமாற்ற மாட்டேன், ஏமாற்ற தெரியாது. அப்புறம் சொன்னார், இப்போ வாத்தியார் ஆகிட்டார், அதனால் பொறுமையெல்லாம் ரொம்ப அவருக்கு வேணும். அப்படியே இருக்காரா, என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம்னு. உண்மைதான், ஆசிரியர் ஆகிட்டேன். ஆனால் ஆசிரியர் அப்படின்னு வாத்தியார், நாலாம் வாத்தியார், பெருங்குண்ட வாத்தியார்லாம் மகுடாதி மகுடங்கள். வாத்தியார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் என்னைய வாத்தியார்னு நானே ஒத்துக்கிற மாட்டேன். ஏன்னு கேளுங்க, நான் ஒரு பணக்காரனாக இருந்தால் ஒரு சத்திரமோ சாவடியோ கட்டி வச்சுட்டு நாளைக்கு செத்து போயிட்டேன்னா என் பேர் சொல்லணும், அந்த சத்திரமும் சாவடியும். நான் ஏழைப்பைய. அப்போ கற்ற கல்வியை 4 மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு செத்தேன்னா நாளைக்கு அதான் உண்மை. இறந்தன்னைக்கு என் மாணவர்கள் 4 பேர் நின்று உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோ நான் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை, என் தங்கமே உணவு வேணி தாங்கினான் சுமந்து செல்ல எனக்கு ஒரு பந்தம் இல்லை, எவருக்கோ இறைவன் தந்தால் அந்த 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்கு நன்றி, இந்த 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. ஆளுராத ஆளாதுக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி செல்லும் 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. உறவியனும் பாசமெனும் இறைவன் விளக்கு அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைந்த உள்ள ஒன்று. ஆற்று வெள்ளம் தானே ஓடும், ஆற்று வெள்ளம் சொந்தம் தேடும், ஆற்று வெள்ளம் தானே ஓடும், ஆற்று வெள்ளம் சொந்தமாகும் என்றால் அந்த நேரம் 4 வேணும். 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. இன்பத்தையே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்தையே பங்கு வைத்தால் கண்ணீர் சொல்வது நன்றி.
நன்றி. எல்லா புகழும் என் குருநாதருக்கு. ஏன் பாடினேன்னா, ஐயா அவங்க சொன்ன மாதிரி இப்போ வாத்தியார் ஆகிட்டார் அப்படின்னு அதெல்லாம் வேறங்க. வாத்தியார்னு சொன்னால் அதுக்குன்னு தகுதியான வாத்தியார்கள்லாம் புண்ணியம் வாங்கி போய் சேர்ந்துட்டாங்க, எங்களை மாதிரி ஆளுகளை பூர்வ உருவாக்கி விட்டுட்டு. ஆனால் இன்று எனக்கு தெரிஞ்சதை என்கிட்ட வர்ற பிள்ளைங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்ன, இந்த நம்ம ஊரில் ஒரு சொல்லுவாங்களே இந்த கைராசியான டாக்டர்னு, ஏன் அவர் கைராசியான டாக்டர்ப்பா, அவர் என்ன ஊசி போடுறாருன்னு யாருக்கும் தெரியாது, என்ன வைத்தியம் பண்ணுறாருன்னு தெரியாது, அவர் கைப்பட்டா போதும் நோய் குணமாயிடும். அதுபோல் எங்கள் ஐயா தங்கவேல் ஐயா புண்ணியத்தில் என்கிட்ட வரக்கூடிய மாணவர்களுக்கு நான் தொட்டு வைக்கக்கூடிய விவிதி இது வரைக்கும் வீண் போனதில்லை. எல்லாம் அடிச்சு மலமலன்னு ஓடி வந்துட்டாங்க. இப்போ கூட போன மாதம் ஆவியூரில் நம்ம பப்புன்னு ஸ்டாலின் பாண்டி மகன் உதயநிதிக்கு அரங்கேற்ற வச்சேன். இன்றைக்கி மலமல்னு இந்த காலண்டர் போட்டான். போன மாதம் இந்த 100 நாளும் புக்காக இருக்குது. நல்லா இருக்காங்க, என்கிட்ட பாடம் வாங்கின பிள்ளை ஆம்பளை பொம்பளை எல்லோரும் நல்லா இருக்காங்க. இதற்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா எங்கள் வாத்தார் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்கேயோ ஒரு மூலையில் கட்டிக்க உடுத்த உடை இல்லாமல் உண்ண உணவு இல்லாமல் புதுக்கோட்டை சித்ராதேவி அம்மா வீட்டில் அந்த அம்மாவுக்கு துணிமணியை வச்சு போட்டுட்டு அந்த அம்மாவுக்கு பெட்டியை தூக்கிக்கிட்டு விசிறி விட்டுக்கிட்டு அந்த அம்மாவுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தால் அப்பா வந்திருக்காங்க. டவுசரை போட்டுட்டு நிற்பேன், சத்தம் போடுவார், டேய் நாடகத்துக்கு வரேன் டவுசரை போட்டு வந்து நிற்கிற போடா அப்படின்வார். குடித்துக்கிற வேட்டி இருக்காது. கொட்டாம்பட்டி சாமிநாதையார் பெரிய ராஜவாட்டு, அவர் என்ன பண்ணுவார், ஒரு துண்டு காவி துண்டு போட்டுருப்பார், டேய் இந்த அதை கட்டிக்கிட்டு வாழ அப்படின்னு என்னை கட்டி விட்டு கூட்டு போவாங்க. அப்படி உண்ண உணவும் உடுத்த உடை இல்லாமல் இருந்த ஒரு ஏழை வீட்டு பையன் கொண்டு போய் புண்ணியவதி சித்திரவாதியம்மா அந்த எங்கள் வாத்தியார் ஐயா எழுவணி தங்கவேல் ஐயா தான் எங்கள் வாத்தியார். அந்த புண்ணியவான்கிட்ட போனேன், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. எல்லா நாடகமும் ஹரிச்சந்திராவிலிருந்து பவளக்குடியிலிருந்து தூக்குத்திக்கு பாமாபஜியம் கோவலன் எல்லா நாடகத்திலும் எல்லா வேஷமும். சத்தியவான் சாவித்திரியா சாவித்திரி வரலையா சாவித்திரி போடணும், யமன் வரலையா யமன் போடணும். அப்போ சருகுவலை வெட்டி பாய்ஸ் கம்பெனி இருந்துச்சு, அந்த நேரத்தில் போனேன். அந்த வகையில் நான் ஒரு ராசியானவன். எப்போ சருகுவலை வெட்டி பாய்ஸ் கம்பெனியில் அப்படி கால் எடுத்து வச்சோன்னா அதான் கடைசியாக இழுத்து மூடிட்டாங்க அந்த கம்பெனி. அவன் நொடிச்சு போன நேரத்தில் நான் உள்ளே போனேன். ஆகையினால ஏதோ எனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லித்தரேன். உங்களை ஏமாற்ற மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை இன்னைக்கு நல்லா செய்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வள்ளியம்மா ஒரு சரித்திரம் படைத்த ஒரு புகழ் படைத்த ஒரு வம்சாவளியில் பிறந்தவங்க. கங்காபாய் உங்களுக்கு தெரியும், சந்திரமதியில் பேருமுகன் கொடி நாட்டினவங்க கங்காபாய், சாவித்திரிபாய் கங்காபாய். அவங்க மகன் தான் இந்த தாளம்பூரார சேகரண்ணே, கங்காபாய் அம்மா மகன். அவங்க வம்சாவளி. அப்போ பாடாந்திரம் எப்படி இருக்கு, முறையாக இருக்கும். முறையாக தொழில் செய்கிற இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, நாரராகப்பட்ட நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யலைன்னா என் தலை சுக்குநூறாக வெட்டிக்கிற சாபத்தை பெற்று கலகம் செய்யணும், என் தலையும் தப்பிக்கணும். அப்ப தலை தப்பிக்கணும்னா என்ன செய்யணும், கலகம் செய்தாகணும். அந்த செய்யக்கூடிய கலகத்திலே வெற்றி எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் மூலப்பொருள் விநாயக பெருமான் வணங்கி பிறகு இருவெள்ளை மனம் கொண்ட கல்யாணி மணவாளனி கலைவாணிதான் பெற்ற இருப்பெள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனி வேளமுகத்தோடு வேதமுழத்தோடு வேளமுகத்தோடு முழத்தோடு மடபறை வளம் வந்த ஜனநாயகன் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. திருமாலும் உனக்கீங்கே மாப்பிள்ளை தோழல் சிவநாதன் கல்யாண தேரோட்டும் பாகல் திருமாலும் உனக்கீங்கே மாப்பிள்ளை தோழல் சிவநாதன் கல்யாண தேரோட்டும் பாகல்
உனது பூவுகள் சிறக பீட்டியது திருமகனே சித்து முத்து என்னும் சக்தி இருவரை உனக்காக மனம் தோழம் அமைச்சிட கலை வாணிதான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாணமானதே நீரில் உன் பாதம் தலைமகள் கலைவ பட்டாளை தனை எடுத்து பிரம்மாவும் முழுக்க பன்னீரால் உன் பாதம் கலைமகள் தழுவே பட்டாளை தனை எடுத்து பிரம்மாவும் முழுத்த புனித பூமடைக்கு கிடைத்த தேர்மறை மரியாதையில் இல்வ மனபோதில எட்டு திக்கும் சொத்த சொத்த கிட்டி ஒளி கடந்தாலே முளைக்கிற கலைவாணிதான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாணமானதே நீல முகத்தோடும் நீதமுள்ளத்தோடும் வேதமுழத்தோடும் படபடை மலம் வந்த ஜனநாதனே நன்றி நன்றி. எல்லா புகழும் என் குருநாதருக்கே. நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் முருகனுக்கு சொந்தமான இடம். ஆனால் முருகனுக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் கேட்பவருக்கு கேட்டவருக்கு வரத்தை அள்ளி தரக்கூடிய அருளும் பொருளும் வாய்ந்த ஸ்ரீதர்ம சாஸ்தா அன்னதான பிரபுவாகிய ஐயப்பனை அன்னதான பிரபுவே சரணமையா. ஐயா ஐயனார் ஐயா அவர்கள் ஐயப்பன் பாடல் பாடும்படி கட்டளையிட்டுள்ளார்கள். ஐயப்பன் பாட்டை பாடுறேன். ஏன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம். எத்தனையோ தானங்கள் இருக்கு. ஆனால் கண் தானம் இருக்கு, இரத்த தானம் இருக்கு, எத்தனையோ தானங்கள் இருக்கு. ஆனால் அன்னதானத்தை மிஞ்சிய தானம் எதுவுமே இல்லை. ஆகினாலே அந்த ஐயப்பனை அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, காரியம் காவு ஐயனே சரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, காரியம் காவு ஐயனே சரணம் ஐயப்பா. நின்னடியை பணிந்து நின்றேன் சரணமுடையப்பா, நின்னடியை பணிந்து நின்றேன் சரணமுடையப்பா. கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி வரணம் ஐயப்பா. கிரிவெளி சாத்தான
நன்றி. எல்லா புகழும் சுண்டக்கல் கிடைக்குமா? கிடைக்கும்ல காலையில். தெரியல. சலம் ஐயப்பா, எல்லா புகழும் என் குருநாதருக்கே. பேசினாலும் பாடினாலும் அன்பளிப்பு கொடுத்தாலும் கையை தட்டினாலும் எல்லா புகழும் என் குருநாதருக்கு, என் குருநாதருக்கேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், உங்கள் ஐயா தான், எழுவழியை சேர்ந்தவர் எங்கள் ஐயா தங்கவேல் ஐயா. ஆகையினால அவர் இல்லாட்டி நான் இல்லை. இந்த உடல் உயிர் ஆவி எல்லாமே எங்கள் ஐயா தங்கவேல் ஐயாக்கு அர்ப்பணம். ஆகையினால என்று சொல்லி நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலத்தோட பெருமையை இந்த உலகம் போற்ற வேண்டும். ஏன்னா குறிஞ்சிலத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேற எந்த நாட்டுக்குமே இல்லை. கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு எந்த நாடுன்னா இந்த தொண்டை நாடு தான். 63 நாயன்மார்களை செருத்துளை நாயனார் பிறந்த நாடு எந்த நாடுனா அது இந்த தொண்டை நாடு. 12 ஆழ்வார்களை திருமாலிசை ஆழ்வார் பிறந்த நாடு இந்த தொண்டை நாடு. ஔவையாருக்கு அதிகமான நெல்லிக்கனியை கொடுத்தது இந்த தொண்டை நாடு. கையும் இல்லாம காலும் இல்லாம ஒரு ஆழ்வார் பிறந்தாரு. ஆமா, அவரும் இந்த நாடுக்கு சொந்தக்காரரு. 8 கால் பறவை சிம்புல் வசிக்கக்கூடிய நாடு இந்த தொண்டை நாடு. ஆனால் மாமல்லைபுரத்தின் சிறப்புகளை 2 விழிகள் இல்லாதவர்கள் கூட அனுமானத்தில் சொல்லிடுவேன். எனக்கு ஞானக்கண்ணும் இருக்கு, ஊனக்கண்ணு இல்லை என்பதால் குறிஞ்சின் அழகினே கல்லிலே கிளைவனம் காணக்கூடிய அழகு. கல்லிலே கலைவண்ணம் கண்டால், கல்லிலே கலைவண்ணம் கண்டால், கல்லிலே கலைவண்ணம் கண்டால், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுவகை செய்தார். அப்படியே இருக்கட்டும்படியா. கல்லிலே கலைவண்ணம் கண்டால், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுவகை செய்தார். கல்லிலே கலைவண்ணம் கண்டால், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுவகை செய்தார். கல்லிலே கலைவண்ணம் கண்டால், பல்லவர் கோல் கள்ளமல்லை தோழ பாரங்கும் தேரினேன் ஊரங்கும் இல்லை. கல்லிலே கலைவண்ணம் கண்டான், பெண்ணொன்று ஆணொன்று செய்தால் அதன் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தார். பெண்ணொன்று ஆணொன்று செய்தால் அவள் பேச்சையும் மூச்சையும் நாமனே வைத்தான். அண்ணானையிடம் தேடி வந்தோ, கல்லானையிடம் தேடி வந்தோ, ஓட கண்ணே உன் கல்வீது கல் வைத்து பார்ப்பார். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், பருவத்தில் இளவேணி பொங்க அதன் பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க. பருவத்தில் இளவேணி பொங்க எங்கள் பக்கத்தில் ராமலிங்க வேசம் முழங்க. பருவத்தில் இளவேணி பொங்க அதன் பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க. அரங்கேறி நடமாடும் மங்கை, அரங்கேறி நடமாடும் மங்கை, அரங்கேறி நடமாடும் மங்கை போல அன்பு என் இதயத்தை நீயாடுகின்றாய். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுவகை செய்தார். கல்லிலே கலைவண்ணம் கண்டார். உடலாலும் உயிராலும் உள்ளை என் உயிராக போற்றி நான் வாழுவேன் கண்ணே. உடலாலும் உயிராலும் கண்ணே, என் உயிராலும் என்னாலும் போற்றுவேன் கண்ணே. கடல் பற்றி போனாலும் போகும், கடல் வற்றி போனாலும் போகும், கடமையும் கொள்கையும் மாறாத நாளோ. கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுவகை செய்தார். கல்லிலே கலைவண்ணம் கண்டால், கலைவண்ணம் கண்டால், கலைவண்ணம் கண்டார்.
முருகங்கார் வாத்தியத்தை பார்த்தீங்களா? செல்லக்கூடிய ராமலிங்கம்மா கொக்கா கொக்காவா? சரி சரி. ஐயா அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். இந்த ஆதுண்டை நாடு, ஆதுண்டை நாடு அது நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு தெரியுது. என்னை எங்கே கொண்டு போய் மாட்டி விடுறீங்கன்ட்டு அது எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், சோழ மன்னர்களின் சாம்ராஜ்யங்க, சோழ மன்னர்களின் சாம்ராஜ்யம். அந்த சோழ மன்னர்கள்லாம் எத்தனையோ சோழ மன்னர்கள் இருந்தான். குறிப்பாக சொல்லப்போனால் அவர் ஐயா எனக்கு எதுக்கு அதை எடுத்து கொடுத்துட்டு வந்தால் ஆதொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த தொண்டை கொடியிலிருந்து, தொண்டை செடி கொடியிலிருந்து அவதரித்தவங்க. அதில் இன்னைக்கு சிங்களவன் தமிழனை ஒரு நாயிலையும் கேவலமாக அங்கே வச்சு பார்க்குறான். அது செய்யாத கொடுமை இல்லை தமிழங்களை. தமிழ அகதியாக அங்கேருந்து ஓடி வராங்க நம்ம நாட்டுக்கு. ஆனால் அந்த சிங்களவங்களை 12,000 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 12,000 சிங்களவங்களை பணைய கைதிகளை பிடிச்சி பறங்கையை கட்டி நாயை பிடிச்சிருத்தாப்புல இழுத்துட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வச்சு சோத்தையும் போட்டு அவங்களுக்கு ஒரு நாய் அடிச்சு கொண்டாலும் 17 சோத்தை போட்டுக்கொள்ளணும்னுவாங்கள, அந்த மாதிரி அடிமையை பணைய கைதிகளை வச்சு ஒரு அணையை கட்டி முடித்தான். அவள்தான் கரிகால சோழன். தொண்டை நாட்டில் பிறந்தவன், தொண்டை நாட்டில் பிறந்து ஒரு முத்திரை பயிற்சவன். எங்க போய் கட்டிட்டு உட்காந்து இந்த தமிழகத்திலேயே ஒரு முத்திரை பதித்தான். சிங்களவங்களவே கூட்டு கொண்டு வந்து அடிமையாக்கி கல்லணையை கரிகாலன் கட்டி வைத்தான். கல்லணை தொண்டை நாடு. எல்லாரும் இன்னைக்கு ரத்த தானம் பண்றான், அன்னதானம் பண்றான். அன்னைக்கு இறைவனுக்கு சிவபெருமானுக்கு கண்ணை கொடுத்தான் திண்ணன் எனக்கூடிய கண்ணப்பன். தொண்டை நாடு, தொண்டை நாடு. அதான் நான் சொல்லிட்டேனே, அம்மாங்காலி எதுக்கும் அந்த வாடகத்தை தோடிச்சுட்டு போச்சுன்னு. அவர்களெல்லாம் தொண்டை நாட்டுக்கு அப்போ நேரங்க. கேளுங்க, எவ்வளோ பெரிய ஒரு சரித்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் பெட்டிக்காரரை விட்டால் எங்களுக்காக அவர் கம்முன்னு உட்காந்துருக்காரு. எங்களை பேச விட்டு பாட விட்டு விட்டால் 100 பாட்டு மூச்சு விடாமல் பாடுற மனுஷன். ஒரு ஊரில் அவருக்கு எனக்கு சண்டை. அடியே பாடிக்கிறதா அப்போ நாங்கள் என்னதான் செய்யறது, என்னென்ன செய்ய சொல்கிறோம், ஊருக்காரங்க பாட சொல்கிறாங்களே அப்படின்வாரு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதனால் அந்த ஆதுண்டை செடியிலிருந்து அது வந்தவர்கள். அது தொண்டை மண்டலம், தொண்டை சதுக்கம் சொல்லுவாங்க. அதனால் பகவானே முருகா ஆகியனால இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இடத்திலே நாம் கலகம் செய்யலாம்னா ஏதாவது சத்தங்கள் கிடைக்குமா? எப்படி சத்தம்? சோ ஆலோலம், சோ ஆலோலம் ஆலோலம் என்று இனிமையாக பாடுகிறாள். இந்த அற்புத மங்கை யார்? மலரும் மலர்ந்திருக்கிறது. வானிலவு என்னை வா வா என்று வரவேற்கிறது. இந்த மலருக்கும் இந்த வானிலவுக்கும் சிலேனை கொடுத்து நாம் வாழ நினைக்கி அதான் எதிர்பார்க்கிறார். ஏன்னா சம்பந்தமே இல்லாம பாம்புக்கு எள்ளுக்கு ஒருத்தர் சிலேனை கொடுத்தான். பாம்புக்கும் எள்ளுக்கும் சிலேனை கொடுத்தான் காலமிக புலவன். எப்படி சிலேனை கொடுத்தான்? பாம்பு எங்க இருக்கு? புற்றில் வசிக்கும். எள்ளு எங்க வசிக்கும்? வயலில் விளையும். பாம்புக்கு உயிர் இருக்கு, எள்ளுக்கு உயிர் இல்லை. உயிர் இருக்கக்கூடிய பாம்புக்கும் உயிரற்ற எள்ளுக்கு சிலை கொடுத்தான். ஆடி குழந்தாங்கும், ஆடும் போதை இடையும், முடித்திறந்தான் முகம் காட்டும், இரண்டுமே எரிகுணம்னு. பாம்பு படம் எடுத்து ஆடும். படம் எடுத்து ஆடும் பொழுது புஷ்னு ஒரு வகை சத்தம் கேட்குது. எல்ல செக்கலை போட்டு ஆட்டும் பொழுது கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கு. நல்ல பாம்பு ஆடி முடிஞ்சதுமே தன் விஷமனும் நஞ்ச கக்கும்.
எள்ளு ஆட்டி முடிச்சிருந்தா எள்ளு எண்ணெயை கக்கு. நல்ல பாம்பை ஆடி முடிஞ்சதுமே நல்ல பாம்பை பிடிச்சி பாம்பாட்டி கூடையில போட்டு மூடி வைப்பாங்க. எள்ளு ஆட்டி முடிச்சிருந்தா அந்த எண்ணெயை குடத்தில் ஊற்றி மூடி வைப்பாங்க. பாம்பு கூடையை திறந்து பார்த்தா பாம்பு தன் படம் ஒன்று முகத்தை அப்படி காட்டு. எண்ணெய் குடத்தை திறந்து பார்த்தா எண்ணெய் குடம் திறந்து பார்க்குறவன் முகத்தை காட்டு. நல்லெண்ணெய் உச்சந்தலையில் வச்சு ஒரு அதுக்குன்னா விஷம் கட்டி உஷ்ணம் கட்டி ஏறும். நல்ல பாம்பு சாச்சிக்கிட்டு ஒரு மனுஷனை போட்டுச்சுன்னா விஷம் கட்டிக்கிட்டு ஏறும். அதான் ஆடி குழந்தாங்கம் ஆடு முத இறையும் மூடி திறந்தால் முகம் காட்டும் இரண்டுமே எரிகுணம் என்று காலமகப்புலவன் அன்று பாடினானே. இந்த மலருக்கும் வானிலவுக்கும் நான் என் சேலை கொடுக்கக்கூடாது. மலரும் வானிலவோ சிந்து மலைகள் எழில் வண்ணமே. அப்படியே ரெடி சாமி கூழ அப்படியே இருக்கட்டும். கூழலும் யாழிசையும் கொஞ்சம் மொழிகள்லாம் குரல் வந்ததே. மலரும் பாடிலவும் கொஞ்சம் மொழிகள்லாம் மொழிகள் வண்ணமே. குழலும் யாழிசையும் கொஞ்சம் மொழிகள்லாம் குரல் வந்ததே. மலரும் வானிலவும் மழையில்லாத பயிர் இல்லை, ஒரு விதையில்லாத செடி இல்லை. மழையில்லாத பயிர் இல்லை, ஒரு விதையில்லாத செடி இல்லை. உறவில்லாத உயிர் இல்லை, இந்த உடலில்லாத உலகில்லை. மலரும் வானிலவும் மலைகள் மொழியில் வண்ணமே. குழலும் யாழிசையும் மொழிகள் குரல் வண்ணமே. மலரும் கனவில் தோண்டி மறைகின்றால் தான் காணும் இடமெல்லாம் வருகின்றார். கனவில் தோண்டி மறைகின்றால் தான் காணும் இடமெல்லாம் வருகின்றார். கண்ணியின் ரசமாய் இருக்கின்றார். கண்ணியின் ரசமாய் இருக்கின்றார். கண்ணியின் ரசமாய் இருக்கின்றார். என்னை பாட சொல்லி இப்படியெல்லாம் ரசிக்கின்றார். மலரும் பாடிலவோ இந்த மலைகள் வண்ணமே. குழலும் யாழிசையும் மொழிகள் குரல் வண்ணமே. மலரும் நன்றி. எல்லா புகழும் என் குருநாதருக்கு. மலர் மலர்ந்திருக்கிறது, வானிலவு ஒளி வீசுகிறது. அப்பேற்பட்ட மலரையும் வானிலவையும் ஒப்பிட்டு பாடினாலும் ஆளோலம் ஆளோலம் என்று இவள் பாடினாலும் கூட இவளுடைய பாடலுக்கு நான் யாராவது கூட்டு போறீங்களாயா? அரை பாட்டு அரை வசனத்துல முடிச்சுட்டு உள்ளோடி போயிருவேன். பாத்துக்க உலகில் சிறந்தவள் ஆளோலம் என்று பாடுகிறாள். ஆளோலம் என்று பாடினாலும் முதல்ல ஒற்றுமை வேணும். ஒற்றுமை இல்லைன்னா எதையும் சாதிக்க முடியாது. இந்த உலகமே ஒரு உருண்டோடு வண்டி. அந்த உருண்டோடு வண்டியிலே நம்மளா விற்பனை பொருள்கள். ஆட்டுபவன் அவன், ஆடி வைப்பவன் அவன். ஆகையினாலே இந்த உலகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஓடுகிற வண்டி ஓட ஒட்டுமையா ரெண்டு மாடும் ஒன்னை விட்டு ஒன்று பிரிந்தா என்னாது எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒட்டுமையா ரெண்டு மாடு ஒன்னை விட்டு ஒன்று பிரிந்தா என்னவாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட கர்மா காய்ப்பதில்லை.
வண்டி ஓட ஓடுகின்ற வண்டி ஓட ஒற்றுமையாரிந்து மாடு ஒன்னை விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாவி எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட உலகில் ஒன்றை குலம் ஒருவனே தேவன் என்று ஞானிகளின் வேதாதிகளின் உலகத்துக்கு எடுத்துக்காட்டுகிறார். ஏழை பணக்காரன் தொட்டால் பாவம் நிலப்பட்டால் பெற்று இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மனம் புரிந்த மாமதுரை கோவில் சாட்சி காதல் ஒரு வேதமம்மா கட்டாய பாதமம்மா காதல் ஒரு வேதமம்மா கட்டாய பாதமம்மா உரெல்லாம் தாளம் போடும் கூட்டமம்மா கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணாண்டவள் மூச்சு ஆடுறா ஓடுகிற வண்டி ஓடும் ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்னை விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட. நன்றி நன்றி. எல்லா புகழும் என் குருநாதருக்கே. ஓடுகின்ற வண்டி ஓட ஒற்றுமையாக நாமும் ஓட வேண்டும் என்றால் இவளை சந்திக்க வேண்டும். யாருவள், ஏன் நீங்க வந்தால், எதற்காக வந்தால், ஏனென்றால் மக்கள் எதிர்பார்ப்ப ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. சோறு போட்டது நீங்க, மாலை போட்டது நீங்க, கலக்கத்தால் தலைக்கு 5000 6000 எண்ணி தர போறது நீங்க. உங்கள் விருப்பம் அதோ அதுதான் எங்கள் விருப்பம். என் ஜெபத்துக்கு நான் பாட்டுக்கு விடிய இந்த அடிக்கு பக்க மேலே நல்லா வாட்சிக்கிடுச்சுன்றதுனால நான் பாட்டுக்கு 300 பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா அது கதைக்கு உதவாது. ஆகையினால இவள் கண்ணனின் மகன். எந்த கண்ணை மக? சின்ன கண்ணை மக. நாராயணன், கோவிந்தன், கோபாலன், பெருமாள், திருமால், இப்படி மகாவிஷ்ணு எத்தனை பெயர் இருக்கு. ஆனால் கண்ணன் அப்படின்ற பேரும் ஒன்று இருக்கு. அது வேணும்ல. கிருஷ்ணனுக்கு கண்ணன் எனக்குரிய பெயர் எப்படி வந்துச்சு? போற வாக்கில் ஒரு செய்தி, ஒரு ஆன்மீக கருத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோமே அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க உத்தரவு கொடுத்தா அந்த கதைக்கு விளக்கம் சொல்றேன். ஏன்னா மகாவிஷ்ணுக்கு கண்ணன் எனக்குரிய பெயர் இருக்கு. மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாரு? 1008 தாமரை மலர்களை ஒரு தாமரை தட்டில் வச்சு சிவபெருமானுக்கு நிதமும் பூஜை போடுவார். சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு? மகாவிஷ்ணு சிவபெருமானும் மாமி அமைச்சனீங்க விளையாட்டுக்காக ஒரு மலரை எடுத்து மறைச்சு வச்சுட்டார். 1007 தான் இருக்கு. ஒவ்வொரு மலரா போடுறாரு. ஒரு மலர் குறையுது. பார்த்தாரு, ஓ எல்லா மச்சன வேலையாக தான் இருக்கேன். சரி சரி இருக்கட்டும், மலையேறி போனாலும் மச்சன தெய்வ வேணும் அப்படின்றதுக்காக தன் கண்ணையே வெளியே எடுத்து மலரா போட்டாராம். 1008வது மலர். எதை? மகாவிஷ்ணு தன் கண்ணையே எடுத்து மலரா போட்டாராம். அப்பதான் சிவபெருமான் காட்சி கொடுத்து கண்ணா நிற்கின்றாராம். கண்ணப்பன் கண்ணை கொடுத்தா முதல்ல, கண்ணப்பா நிற்கின்றாரு. இப்ப மகாவிஷ்ணு கண்ணை கொடுத்தான், கண்ணா நிற்கின்றாரு. அதுதான் கண்ணன். போதுமா? அவர் பெரிய கண்ணு, சின்ன கண்ணன். சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராவையில் பூகோதையில், ராவையில் பூகோதையில் இளமனம் கொண்ட ரகசிய ராகத்து பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூகோதையில், ராதையை பூகோதையில் இவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்து பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். சொல்கின்ற கவிதை
ராதையை கோதையை இந்த ராதையை கோதையை இவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தில் பாடி நக்கல் அழைக்கிறார் அந்த மாயவனிலை மயங்கிது உலகம் கண்ணன் அழைக்கிறாய் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி கண்ணன் அழைக்கிறாய். எல்லா புகழும் என் குருநாதருக்கே. 12 வருடத்துக்கு முன்பு பார்த்ததை காட்டிலும் இப்போது கொஞ்சம் கூட வீரியமும் வேகமும் குறையாமல் கூடத்தான் இருக்கின்றது. இன்னும் 15 ஆண்டுகள் ஆனாலும் செல்வமணிஸ் தான், யாராலும் மடக்க முடியாது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அவருக்கு ஒரு பொன்னாடை எங்கள் பங்காளியின் சார்பாக அணிவிக்கின்றோம். சொல்லுவா ஐயா முடிச்சாச்சு. அவன் சந்தேகத்தெல்லாம் அப்போ அங்கிட்டு போய் வச்சுக்க. அப்போ ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. இதாயா மனுஷனா எல்லாம் நீங்களும் மனுஷர் தான், நாங்களும் மனுஷர் தான். ஆனால் பெருங்கொண்ட செல்வந்தர்கள்லாம் எல்லா வகையிலும் எங்களை காட்டி சிறப்பான ஆளுங்க. நீங்களாம் கீழே உட்காந்துட்டு எங்களை மேடையில் நிப்பாட்டிருக்கீங்களே, அப்போ இந்த புண்ணியம் எங்கள் வாத்தியாருக்கு தானே செய்கிறேன். அதுதான் சொல்கிறேன். எல்லா புகழும் எங்கள் வாத்தியாருக்கு தான். ஐயா சொன்னாங்க 12 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம் மாடு இழைச்சிருக்குமோ நம்ம சிங்கம் சிரித்தாலும் சீற்றம் குறையாது. அப்போ ஆனால் நல்லா சொன்னீங்க. அப்போ காட்டிலும் இப்போதான் கொஞ்சம் வேகமாக இருக்காரு அப்படின்னு. ஆமாம், விலையை தான் செய்யும். எல்லாம் உங்களை போல அன்பர்கள் இல்ல இருக்கட்டும். இருந்தாலும் அங்க புரியணும்ல. இருந்தாலும் அதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு என்ன பேசுறது தெரியல. காரணம் என்னன்னா, என்னை புகழ்ந்து பேசும் பொழுது நான் மௌனமாகிடுவேன். ஏன்னு கேளுங்க, என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரியாது. நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அதனால தான் மறுபடியும் மீண்டும் 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 இன்னொரு பிறவின்னு இருந்தால் அது ஆமாம் நாடாக்காரனா பிறக்கணும். அப்பவும் எங்கள் ஐயா தங்கவலையா தான் எனக்கு வாத்தியாராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்று காண்பது போல் நான் இன்று காண்கின்றேன். இன்று காண்பது போல் இந்த தங்க தமிழ் மக்களே சாலாக்கர முத்தியா புண்ணியத்தில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். சுந்தரம் நிறை தகம்பும் பொன்சிறந்த மங்கைக்குள் இந்த புள்ளத்திற்கு ஜென்மந்தா சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கே வந்தார். சுந்தரம் நிறை ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு என் வந்தார். அந்தரமிகுந்த தேவா துத்துமே முழங்கி வரோ, அந்தரமிகுந்த தேவர் துத்துமே முழங்கி வரோ. இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்தே. சுந்தரம் நிறை ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார். இருக்கும் கண்களை கண்டு மாங்கலினம் கண்டு நாடுதே. சோதனவத்த முகத்தை இருக்க கண்களை கண்டு மாங்கலினம் சொல்லி ஆடுதே. இவள் சோழனம் பறவை ஓட்டும் சொல்லின கிழகல் கேட்டு சொந்தமன வந்து கூடுதே.
எல்லா புகழும் குருநாதருக்கு. சுந்தரவல்லிக்கும் முருகனுக்கும் திருமணம் செய்யும் நாள் நெருங்கிவிட்டதால் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு ஆக்கி கொடுத்த கள்ளங்குளம் என் இனிய நண்பர் நாரதர்னா நாங்களும் தான் பாட்டு பாடுறோம். அப்ப நான் பாடுற பாட்டுக்கே மட்டும் கை தட்டினா நம்ம மணிகண்டன் ஆலங்குளம் மணிகண்டெல்லாம் பாட்டு பாடுனா மழை பெய்யும்யா. டிஎம் எந்த பாட்டு மணிகண்டானா எப்ப முடிச்சுட்டு உள்ள போகலையா ஆகையினாலே அதுக்காக சொல்ல வரேன். நல்ல ஒரு பாடகன் எங்களுக்கு மணிகண்டன் ரோல் மாடல். நாங்க பேசுவோம் ஆயிரங்காலிய மணியம்னு தெரிஞ்சதை பாடுவோம். மணிகண்டன் நாரதர் நல்ல ஒரு பாடகன். அவர் பாட்டுக்கு நாளா விசிறிங்க அவருக்கு தலை வணங்குறேன். எனக்கு இந்த மேடையில் நடிக்க வாய்ப்பளித்தமைக்கு அண்ணா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். வருகிறான் வட்டப்பொட்டு வடிவழகன். போகிற போக்கில் ஒரு சின்ன செய்தி. வர இங்கிலீஷுக்கு 25 மே 25 எழுவணியில் என் குருநாதர் என் ஆசான் எழுமணி தங்கவேல் ஐயாவுக்கு குரு பூஜை வச்சுருக்கோம். அங்கே நாடகமும் நடத்துகிறோம். தங்கவேல் ஐயா மாணவர்கள் மற்றும் அவருடைய அபிமானிகள் எல்லோரும் சேர்ந்து அங்கே குரு பூஜை வச்சு நாடகம் நடத்துகிறோம். இதுவே நீங்களாம் அழைப்பாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் அந்த எழுமணி கிராமத்துக்கு வருகிறது தங்கவேல் ஐயாவுடைய ஆசையை நீங்கள் பெறணும் வேண்டி கேட்டுக்கிறோம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அது கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அது கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அந்த நீதி தேவனில் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அந்த நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது இவன் காட்சி, அரங்கத்தில் வராது இவன் காட்சி. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, இதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, இதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரி, உண்மையை சொல்பவன் சதிகாரன். இந்த உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இந்த உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களால். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நன்றி நன்றி.